ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கொண்டாட போகிறோம். இந்த சுதந்திரம் நமக்கு தேவை என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலில் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பெண்மணி ஒருத்தர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருந்தாங்க. இதற்கான காரணமும் இதற்கான குற்றவாளியும் கண்டுபிடிக்கப்பட்டது. காந்தி சொல்வது போல் ஒரு பெண்மணி இரவு முழுவதும் தனியாக சென்றாலும் பாதுகாப்பாக இருந்தாள் என்றால் அதுதான் சுதந்திரம் என்று சொன்னார். அதற்கு உதாரணமாக நம் நாடு இல்லை. இதற்கு நாம் வெட்கப்பட வேண்டும். எல்லா பெண்களையும் தங்கை தாய் போல் உணர வேண்டும். உணர்ந்தால் மட்டுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு பெண் அனுமதியின்றி அவளை தொடவோ தொந்தரவு செய்யவோ கூடாது. பெண்களை மதித்து நடக்க வேண்டும். எல்லா பெண்களும் பாதுகாப்பாக இருப்பதே ஒரு ஆணின் கடமை. சுதந்திர தினத்தை கொண்டாட நாமல் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை எதிர்த்து போராட வேண்டும். தீவிரமான சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும்.